السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا برحمتك يا أرحم الراحمين. அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேக் அபு ஹுதைஃபா, உங்களோட மைக்கை கொஞ்சம் கட் பண்ணுங்க. கட் பண்ண ஒன் பண்ணப்படுகிறது. மைக்கை கட் பண்ணிக்கொள்ளும். பாடத்துக்கு வரக்கூடியவங்க உங்களோட மைக்குகளை கொஞ்சம் கட் பண்ணி கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹுடைய கிருபை, மத்னுல் ஆஜுரூமியா இந்த கிதாபை மையமாக வைத்து நடைபெறக்கூடிய எமது நஹ்வு பாடநெறியிலே எம் அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனவே சென்ற எமது பாடத்தில இந்த கிதாபை மையமாக வைத்து ஒரு சில விடயங்களை நாங்க பார்த்தோம். அதுல முதலாவதாக முகத்திமா சார்ந்த சில விடயங்களை பார்த்தோம். முகத்திமத்துல் இல்ம் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய எமது பாடம் முகத்திமத்துல் கிதாப். முகத்திமத்துல் கிதாப் என்ற இந்த பகுதியை நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம். முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும், முகத்திமத்துல் கிதாப் என்றால் எங்களுக்கு தெரியும், எந்த இல்முல எந்த கிதாபை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோமோ அந்த கிதாபு சார்ந்த விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்குத்தான் முகத்திமத்துல் கிதாப் என்பதாக சொல்லுவோம். அந்த வகையிலே முகத்திமத்துல் கிதாபை பொறுத்தவரை நாங்கள் இரு பகுதிகளாக பிரிப்போம். முதலாவது கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப். என்ன கிதாபு நாங்க படிக்கின்றோமோ அந்த கிதாபு சார்ந்த விடயங்கள், இதனை பார்ப்பதற்கு கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப் என்பதாக சொல்லுவோம். இரண்டாவது விடயம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப். அந்த கிதாபை யார் கோர்வை செய்தாரோ அவர் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அறிவது, இதற்கு சொல்லுவோம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்பதாக சொல்லுவோம். அந்த வகையில முதலாவது பகுதியாகிய கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், முஸன்னஃபோடு தொடர்பு பட்ட சில விடயங்களை நாங்க இந்த இடத்துல பார்ப்போம். நாங்கள் படிக்கக்கூடிய இந்த கிதாப், இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு 10 தாட்கள் இருக்கக்கூடிய, 10 தாள்கள் இருக்கக்கூடிய ஒரு மத்தின் தான் இந்த மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த மத்தின். எனவே இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பெயர் மத்னுல் ஆஜுரூமியா. இந்த ஆஜுரூமியா என்ற வார்த்தையை நாங்க பார்ப்போமாக இருந்தால் 3 விதமாக எங்களுக்கு படிக்க முடியும். முதலாவது ஆஜுர்ரூமியா. ஆஜுர்ரூமியா, ஆஜுர்ரூமியா என்று சொல்லுவோம். ஜிமுக்கு லம்மா வச்சு ஆஜுர்ரூமியா. அதே போன்று யா ரெண்டுக்கும் ஷத்து செஞ்சு ஆஜுர்ரூமியா என்று சொல்ல முடியும். இரண்டாவது விதம் ஆஜர்ரூமியா. ஆஜர்ரூமியா, ஜிமுக்கு ஃபதஹா வைத்து ஆஜர்ரூமியா என்று சொல்ல முடியும். இது ரெண்டும் ஹம்சாவை நாங்க மத்து செஞ்சு, மூன்றாவது முறை
ஹம்சாவை கசர் செஞ்சு அஜ்ரூமியா அஜ்ரூமியா சுகூனில் ஜீம் அஜ்ரூமியா என்று இந்த 3 விதத்திலும் படிக்க முடியும். முதலாவது விதம் ஆஜுர்ரூமியா என்று சொல்ல முடியும். இரண்டாவது ஆஜர்ரூமியா என்று சொல்ல முடியும். மூன்றாவது அஜ்ரூமியா அஜ்ரூமியா என்று சொல்ல முடியும். எனவே இந்த 3 விதத்திலும் இதனை எங்களுக்கு படிக்க முடியும். எந்த விதத்தில் நாங்கள் படித்தாலும் சரிதான். எந்த விதத்தில் நாங்கள் படித்தாலும் சரிதான். ஏனென்றால் இது ஒரு அஜமிய வார்த்தை. பொதுவாக அஜமிய வார்த்தையை பொறுத்தவரைக்கும் அரபு மொழியிலே ஒரு காயிதா இருக்கிறது. அரபு மொழியில எந்த விதத்திலும் எங்களுக்கு வாசிக்க முடியும். மொழிவது சிரமமாக இருக்குமாக இருந்தால் அரபு மொழியில எங்களுக்கு எந்த அடிப்படையில திருப்பி கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையில் திருப்பி வாசிக்க முடியும். எனவே இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்தசராக இருக்கிறது. எதில இல்முன் நஹ்வில ஒரு முக்தசராக இருக்கிறது. அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை கோர்வை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த மத்தின் இது மின் அஹம்மில் முத்தூன் அன் நஹ்வியா, நஹூ சார்ந்த முத்தூன்கள்ல மிக முக்கியமான ஒரு மத்தினாக கணிக்கப்படுகிறது. யாரை பொறுத்தவரையும் லில் முப்ததீன் ஃபில் லுகா அல் அரபியா, அரபு மொழியில யாரெல்லாம் ஆரம்பமாக கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது மிக முக்கிய ஒரு மத்தினாக கணிக்கிடப்படுகிறது. எந்த அளவுக்கு இந்த மத்தினை பற்றி எழுதுகிறார்கள் என்றால், இந்த மத்தின் மின் உம்மஹாத்தில் குத்துப் அன் நஹ்வியா, நஹ்வுடைய கிதாபுகள்ல இது உம்மஹாத்துல் குத்துபை சேர்ந்தது என்பதாக எழுதுகிறார்கள். இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் மத்னுல் ஆஜுரூமியா என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனுடைய பெயர் மத்னுல் ஆஜுரூமியா என்றுதான் எங்களுக்கு தெரியும். ஆனால் சில நேரங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல் முகத்திமத்துல் ஆஜுரூமியா என்று சொல்லி. எனவே அல் முகத்திமா அல் ஆஜுரூமியா என்பது இந்த மத்னுல் ஆஜுரூமியாக்கு தான் சொல்லப்படும். எனவே அல் முகத்திமா அல் ஆஜுரூமியா என்பது அது வேறு கிதாப் கிடையாது. அதுவும் இந்த மத்னுல் ஆஜுரூமியாக்கு தான் சொல்லப்படும். எனவே இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் இதற்கு அல் முகத்திமா அல் ஆஜுரூமியா என்று சொல்லப்படும். அதே போன்று இரண்டாவது மத்னுல் ஆஜுரூமியா என்று சொல்லப்படும். அதே போன்றுதான் இக்திசாரன் முகத்திமா என்ற வார்த்தையும் இல்லாமல் மத்தின் என்ற வார்த்தையும் இல்லாமல் வெறுமனே அல் ஆஜுரூமியா என்றும் இந்த கிதாப் இந்த மத்தினுக்கு சொல்லப்படும். எனவே உலமாக்களுக்கு மத்தியில அல் முகத்திமா அல் ஆஜுரூமியா என்று இந்த மத்தின் மொழியப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்னுல் ஆஜுரூமியா என்று இந்த மத்தின் மொழியப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் அல் ஆஜுரூமியா என்றும் இந்த மத்தின் மொழியப்பட்டிருக்கிறது. அல் முகத்திமா அல் ஆஜுரூமியா என்றால் இந்த முகத்திமா என்ற வார்த்தையுடைய கருத்தை நாங்க பார்ப்போமாக இருந்தால் அல் கிதாபு ஸகீர் ஃபி மசாயிலில் இல்ம், இல்முடைய மஸ்அலாக்களை உள்ளடக்கிய அல் கிதாப் அஸ் ஸகீர், இதற்கு முகத்திமா என்று சொல்லப்படும். அரபு மொழியிலே இதற்கு முகத்திமா என்று சொல்லப்படும். அல் ஆஜுரூமியா, ஆஜுரூம் என்ற வார்த்தையை நாங்க பார்ப்போமாக இருந்தால் ஆஜுரூம் என்பது இது பர்பர் என்ற மொழியிலே, பர்பர் என்ற மொழியிலே அல் ஃபகீர் அஸ் சூஃபி என்ற கருத்தை தரக்கூடியது. அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை எழுதியிருக்கிறார்கள். எனவே ஆஜுரூம் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் இது பர்பர் மொழியை சார்ந்தது. எனவே பர்பர் மொழியில அல் ஃபகீர் அஸ் சூஃபி என்ற கருத்தை தரக்கூடியது. மக்ரிபில மொரோக்கோவுல பர்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினர் இருந்தார்கள். இவர்களுடைய கபீலாவை சார்ந்த
ஒரு கபீலா இருந்தது. அந்த கபீலாவுக்கு அஸ்ஸுன்ஹாஜா என்று சொல்லப்படும், அல்லது சன்ஹாஜா, சின்ஹாஜா, 3 விதத்திலும் எங்களுக்கு படிக்க முடியும். சன்ஹாஜா என்றும் சொல்ல முடியும், சுன்ஹாஜா என்றும் சொல்ல முடியும், சின்ஹாஜா என்றும் சொல்ல முடியும். எனவே சின்ஹாஜா என்ற ஒரு கபீலா இந்த பர்பர் மொழியுடையவர்களுடைய அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இந்த சின்ஹாஜா என்ற இந்த கோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்களை சேர்ந்தவர்தான் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த கபீலா என்பது இது அதிகமான இல்முடையவர்களை சுமந்த ஒரு கபீலாவாக கருதப்படுகிறது. இந்த மத்தினை பொறுத்த வரைக்கும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், மன்சிலத்து ஹாதல் மத்தின், இந்த மத்தினுடைய அந்தஸ்து எப்படி என்றால், ஃபி இல்மின் நஹ்வுடைய இல்மிலே இந்த மத்தினுடைய அந்தஸ்து கமன்சிலத்தில் வரகாத் ஃபி இல்மி உசூலில் ஃபிக்ஹ், உசூலுல் ஃபிக்ஹ்ல எப்படி வரகாத்துடைய அந்தஸ்து இருக்கிறதோ அதே போன்றுதான் இல்முன் நஹ்வில இந்த மத்தினுடைய அந்தஸ்து என்பதாக இதனுடைய சிறப்பியல்பை சொல்லுகிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த மத்தினில, இந்த மத்னுல் ஆஜுரூமியாவுல சில நேரம் தரீக்கத்துல் கூஃபியீன், கூஃபா உலமாக்களுடைய அந்த வழிமுறையை இந்த கிதாபிலே அந்த முறை பிரகாரம் சென்றிருக்கிறார்கள். அதே போன்று சில நேரங்களில் பசராவுடைய உலமாக்கள் இவர்களுடைய அந்த வழிமுறை பிரகாரம் சென்றிருக்கிறார்கள். சில நேரங்களில் 2 பேருடைய வழிமுறையையும் சேர்த்ததாக, ஒத்ததாக இந்த கிதாபை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக கூஃபியீன்களுடைய, கூஃபாவை சேர்ந்த நஹ்வியங்கள் அவர்களுடைய அந்த முறை பிரகாரம் தான் காலிபன் இந்த மத்தினை அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மத்தின அவர்கள் எந்த கிதாபில இருந்து இஹ்திசார் செய்தார்கள் என்றால், எந்த கிதாபை மையமாக வைத்து இந்த மத்தினை தொகுத்தார்கள் என்றால், அல் ஜுமல் என்று சொல்லக்கூடிய கிதாப், அல் ஜுமலு ஃபின் நஹ்வ் என்று சொல்லக்கூடிய கிதாப். இது யாருக்குரிய கிதாப்? அல்லாமா அஸ்ஸுஜாஜி ரஹிமஹுல்லா, அபில் காசிம் அப்துர் ரஹ்மான் பின் இஸ்ஹாக் அஸ்ஸுஜாஜி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாபு தான் அல் ஜுமலு ஃபின் நஹ்வி. எனவே இந்த கிதாபை மையமாக வைத்துத்தான் அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய இந்த மத்தினை கோர்வை செய்திருக்கிறார்கள். இந்த இமாம் ஜுஜாஜியுடைய கிதாப் அல் ஜுமல் என்ற கிதாபை பொறுத்த வரைக்கும் இது நஹ்விலே ஆஜுரூமியாவை போன்று மிக முக்கிய ஒரு கிதாபாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், அக்காலத்து மக்கள் அதிகமாக பயன்பெற்ற ஒரு கிதாபாக இந்த கிதாப் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாமா சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முகத்திமாவை பொறுத்தவரைக்கும் கது அம்மத் பரக்கத்துஹா, இதனுடைய பரக்கத் என்பது இது ஆமாகிவிட்டது, அனைவருக்கும் கிடைத்து விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் இந்த முகத்திமாவை கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ, குல்லுமன் பதஅ பிஹாதிஹில் முகத்திமா வசல், யாரெல்லாம் இந்த முகத்திமாவை கொண்டு ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் அந்த நிகாயத்தை அடைந்து விடுவார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆரம்ப காலத்தில இந்த மத்னுல் ஆஜுரூமியாவை பொறுத்த வரைக்கும் அக்காலத்திலே அல் குர்ஆனை ஹிஃப்ல் செய்யக்கூடிய
ஹாஃபில்கள் அவர்கள் ஹிஃபுல் செய்ததன் பிறகு இந்த முகத்திமாவை அவர்களிடம் ஒப்படைப்பார்கள், இதனை மனனம் செய்வதற்காக வேண்டி. அந்த அளவுக்கு இது மிக பெரும் ஒரு அதிகமான பிரயோசனங்களை உள்ளடக்கிய ஒரு மத்தினாக இந்த மத்துல் ஆஜுரூமியா இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலதான் அதிகமான உலமாக்கள் இதனை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அதே போன்று சுருக்கி எழுதியிருக்கிறார்கள். எத்தனையோ உலமாக்கள் இதனை ஷரஹ் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ உலமாக்கள் இதனை கவி வடிவிலே அமைத்திருக்கிறார்கள். எத்தனையோ உலமாக்கள் இதற்கு யாராப் எழுதியிருக்கிறார்கள். இந்த முத்தம்மிமா இந்த மத்துல் ஆஜுரூமியாவை இத்மாம் செய்து முத்தம்மிமத்துல் ஆஜுரூமியா என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இமாம் ஹத்தாப் ருஐனி ரஹிமஹுல்லா அவர்களை போன்று இப்படி ஏராளமான உலமாக்கள் இந்த மத்தினுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த மத்தினிலே 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. முதலாவது, இந்த மத்தினை பார்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தன்னுடைய இந்த மத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள். நாங்கள் எமது கைகளிலே வைத்திருக்கக்கூடிய அந்த மத்தினை பார்த்தாலும் அதிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வந்திருக்கிறது. எனவே அல்லாமா இப்னு ஆஜுரும் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொன்னார்களா என்றால், ஒரு கருத்து ஒரு சில நுசகாக்களை மையமாக வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஆம் பிஸ்மி சொன்னார்கள். ஏன், எதற்காக பிஸ்மி சொன்னார்கள் என்றால், குர்ஆனில் அதீம், குர்ஆனை பின்பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், குல்லு அம்ரின் ஜீபாலின் லா யுப்தஉ ஃபீஹி பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அக்தா அபுதர் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை அமல் செய்வதற்காக வேண்டி இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொல்லிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனாலும் இன்னும் அதிகமான நுஸ்ஹாக்களை நாங்க பார்ப்போமாக இருந்தால், அதிகமான நுஸ்ஹாக்கள்ல பிஸ்மி இடம்பெறவில்லை. அதனால சொல்லுகிறார்கள், இந்த அதிகமான நுஸ்ஹாக்களை கவனித்து பார்க்கையிலே இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி என்ற வார்த்தையை சொல்லவில்லை, பிஸ்மில்லா அவர்கள் சொல்லவில்லை. நேரடியாக தன்னுடைய மத்தினை கலாமை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். எப்படி அல் கலாமு ஹுவல் லஃப்துல் முரக்கபுல் முஃபீது பில் வதஇ என்பதாக தன்னுடைய பேச்சை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வரும், எதற்காக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பிஸ்மி சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வி எழலாம். எனவே அந்த நேரத்தில் நாங்கள் அதற்கு விடை சொல்லுவோம். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இது முபுத்ததியின் லொகாவுல யாரெல்லாம் ஆரம்பமாக படிப்பார்களோ அவர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கிதாப். எனவே இந்த கிதாப் இது லைஸ மத்தினன் ஸாபாலின், மிக முக்கியமான ஒரு மத்தினாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கருதவில்லை. அதனால என்ன செய்தார்கள், பிஸ்மில்லா இதனை சேர்ப்பதை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதனாலதான் இந்த மத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அவர்கள் குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தையும் அவர்கள் கொண்டு வரவில்லை என்பதாக நாங்கள் சொல்லுவோம்.